இந்த மழைக்காலத்துல ஒரு ப்ரிவென்டிவா என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம், இயற்கையான ஆயுர்வேத மருந்துகள் என்னெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா குடிக்கிற தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கிறது நல்லது. ஜீரணம் கம்மியா இருக்கிறதுனால பசிக்கு தகுந்த மாதிரி, ஜீரணத்துக்கு தகுந்த மாதிரி பசிக்கும் போது நல்லா மென்று சாப்பிட்றது நல்ல பலன் கொடுக்கும். கண்டிப்பா வேர்வை ஈஸியா வராது. எங்க இப்பதான் சில்லுன்னு இருக்கு. நீங்க உடற்பயிற்சிகள் மூலமா டான்ஸ் பண்றது, சைக்கிளிங், ஏதாவது உடற்பயிற்சி மூலமா உடம்புல இருந்து வேர்வை வெளியே வர செய்யணும். ஆயுர்வேதத்தில் நம்ம ஜெய்கபி ஷாவில் அமிர்தம் சூரணம்னு ஒரு பவுடர் இருக்கு. 1 வயசு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவர்கள் அனைவரும் சாப்பிடக்கூடியது. அது ஜீரணத்தையும் பலப்படுத்தி சுவாசத்தையும் சீர்படுத்தி ஒரு எதிர்ப்பாற்றலை தர வல்லதுன்றதுனால 1 ஸ்பூன் காலை மாலை நல்ல தேன்ல கலந்து குழைத்து சாப்பிட்றது நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அதனோடு இந்த தொண்டில் அதிகமாக கரகரப்பு, இருமல் வந்துட்டு இருக்கும், வறட்டு இருமலா வந்துட்டு இருக்கும். அந்த வறட்டு இருமலை கொஞ்சம் சளியை வெளிப்படுத்துகின்ற இருமலா மாற்றி அந்த சளியை குணப்படுத்த செய்கின்ற வகையில் இந்த பாலாச்சூரணம் மற்றும் சுவாசகரா லேகியம்ங்கிறது ஒரு நாளைக்கு 2 வேளை நன்றாக சுவைத்து சாப்பிடலாம். லேகியத்தை சப்பி சாப்பிடலாம், சூரணத்தை வாயில போட்டு பனங்கற்கண்டு சாப்பிட்ற மாதிரி மென்று சாப்பிட்றது நல்ல பலன் கொடுக்கும். ரொம்ப அதிகமாக நாள்பட்டு இந்த இளைப்பு அந்த மாதிரி தும்மல் பிரச்சனையோடு இருக்கிறவங்க இந்த மழைக்காலத்தில் வெத்தலை சாறு இருக்கு இல்லையா, அதில் வச்சு செய்த தாம்பூலம் லேகியம் நம்ம ஜெய்கபிசாவில் இருக்கு. இதை இரவு நேரம் தூங்கும் போது ஒரு 1.5 ஸ்பூன் நல்ல சுவைத்து சாப்பிட்றது கூடுதல் பலன் கொடுக்கும். இது மட்டும் போதுமானதை விட இதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து ஒரு 4-5 நாட்கள் பயன்படுத்தும் பொழுது எந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குதுன்றதை பொறுத்து இது மட்டுமே போதுமா, இதனோடு மற்ற மருந்துகளும் சேர்த்து எடுத்துக்கலாமான்றதை நம்ம டிசைட் பண்றது ஆரோக்கியமான ஒரு வழிமுறையா இருக்கும். கண்டிப்பாக ஆயுர்வேத மருத்துவர் ஆலோசனையின் பெயரில் உங்கள் வாழ்வியலையும் இயற்கையான மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு அவசரத்துக்கு அலோபதின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம இயற்கை மருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா உடலின் எதிர்பார்ப்பில் ஆரோக்கியமா இருக்கும். நம்முடைய மனமும் உடலும் இந்த மழைக்காலத்தில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்ம ஆயுர்வேத மருந்துகள், நம்ம ஜெய்கபிஷாவின் மருந்துகள் நிச்சயமாக துணை செய்யும். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், ஜெய்கபிஷா ஆயுர்வேதா. நன்றி.